ரெகுலர் ஸ்கின் கேர் ரொட்டீன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. பட் நமக்கு அதுக்கான டைம் இல்ல அப்படின்னா, இப்ப நான் கூட ஷேர் பண்ணிக்க போற பவுடர் வந்து ஒன்ஸ் நீங்க மேக் பண்ணாலே போதும். பாத்ரூம்ல வச்சு நீங்க ரெகுலரா ட்ரை பண்ணலாம். நீங்க நார்மலா வந்து குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த பவுடர் எடுத்து உங்களோட உடம்பு ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு, ஸ்கின்ல அப்ளை பண்ணிட்டு, ஒரு 2 to 3 மினிட்ஸ் நீங்க ரப் பண்ணி எடுத்தா போதும். சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். ஸோ இப்ப இந்த பவுடர் வந்து எப்படி மேக் பண்றது அப்படின்றத பார்த்துடலாம். இந்த பவுடர் ஃபுல் பாடி பிரைட்னிங்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸ்கின்ல சீக்கிரமா ரிங்கிள்ஸ் வராது. உங்களுக்கு அதிகமா டேனிங் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னாலும், அதையும் கியூர் பண்ணி குடுத்து, ஸ்கின்ன ரொம்ப நல்லா பிரைட்டனா வச்சுக்கும். எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்ப இந்த பவுடர் மேக் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நமக்கு மெயின் இன்கிரியன்ட்டா பொட்டுக்கடலை வந்து ஸ்கின்ல உள்ள எடுத்துக்கலாம். எக்ஸஸ் ஆயில்னஸ் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணி குடுத்து, ஸ்கின்ன கிளியரா மெயின்டெயின் பண்றதுக்கு பொட்டுக்கடலை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம ஸ்கின் டோன இம்ப்ரூவ் பண்ணவும், நல்லா பிரைட்டன் அப் பண்றதுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பொட்டுக்கடலை அப்படின்றது எல்லார் வீட்லயும் இருக்கக்கூடிய ஒண்ணு தான். ஸோ இத வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஒரு கப் அளவு நான் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 5 மினிட்ஸ் ரோஸ்ட் பண்ணி நான் வந்து எடுத்திருக்கேன். ரோஸ்ட் பண்ணி ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் இத வந்து நான் எடுத்திருக்கேன். நீங்களும் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கிளீனான மிக்ஸி ஜார்ல தண்ணி எதுவுமே இல்லாம கிளீனான மிக்ஸி ஜார்ல போட்டு இத வந்து நம்ம அரைச்சு எடுத்துரலாம். ஸோ நீங்க வந்து நல்லா கிளீனா தண்ணி எதுவுமே இல்லாம அரைச்சு எடுத்தீங்க அப்படின்னா 1 மந்த் வரையும் கூட தாராளமா வந்து யூஸ் பண்ணலாம். லைட்டா தண்ணி அப்புறம் வந்து ஏதாவது அந்த டஸ்ட்லாம் இருந்தது அப்படின்னா சீக்கிரமாவே வந்து பவுடர் வந்து அதோட தன்மை இழந்துரும். ஸோ அதனால வந்து நல்லா கிளீனா வந்து பார்த்துக்குவோம் மிக்ஸி ஜார. ஸோ நைஸா ஒரு பவுடர் சூப்பரா வந்து கிடைக்கும். இது வந்து நம்ம ஃபில்டர் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. நம்ம அரைக்கும்போது நல்லா நைஸ் பவுடரா வந்து நமக்கு கிடைச்சிரும். ஸோ இப்ப இந்த பவுடர் கூட வந்து ஒரு சில இன்கிரியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ண போறோம். என்னென்ன அப்படி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பவுடர் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்ப நான் ஆட் பண்ண போற எல்லா இன்கிரியன்ட்ஸுமே 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. சேம் குவான்டிட்டில வந்து எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரோஸ்டட் டர்மரிக் பவுடர் வந்து எடுத்திருக்கேன். இது எப்படி பண்றது அப்படின்னு சொல்லி லாஸ்ட் வீடியோல நான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அத வந்து செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஒண்ணும் இல்ல. மஞ்சத்தூள் இருக்குல்ல, அத வந்து கல்லுல வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த இந்த கலர் வர்ற அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ரோஸ்டட் டர்மரிக் பவுடர் கிடைச்சிரும். ஸோ இது வந்து பார்த்துட்டீங்கன்னா, அதாவது கஸ்தூரி மஞ்சள்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மஞ்சத்தூள் எடுத்தீங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லது. உங்கள்ட்ட கஸ்தூரி மஞ்சள் இல்ல அப்படின்னா, நார்மலா வீட்ல வந்து குக்கிங்க்கு யூஸ் பண்ணுவீங்க இல்லையா? மஞ்சத்தூள். அத வந்து எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரைஸ் ஃப்ளார் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாமே சேம் குவான்டிட்டில வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சீரியஸ்லி இதோட ஃபர்ஸ்ட் யூஸ்லயே உங்களுக்கு அவ்ளோ நல்ல ரிசல்ட் வந்து கிடைக்கும். இது எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு வந்து பார்த்துட்டீங்கன்னா, நீங்க வந்து நார்மலா குளிச்சு முடிச்சுட்டு அதாவது சோப் எல்லாம் வந்து போட்டு குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறம், இந்த பவுடர கொஞ்சமா எடுத்து அப்படியே உங்களோட கை, கழுத்து, கால் எங்கெல்லாம் வந்து ரொம்ப டேன் அதிகமா இருக்கு, எங்கெல்லாம் ரொம்ப ரஃப்னஸ் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, அந்த இடத்துல வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபேஸ் ஃபுல்லா நீங்க ஈவனா அப்ளை பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வந்து மசாஜ் பண்ணுங்க. உங்களால ரெகுலரா பண்ண முடியல அப்படின்னாலும், வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் வந்து ட்ரை பண்ணுங்க. அவ்ளோ நல்ல சேஞ்சஸ் வந்து பார்க்கலாம். ஃபுல் பாடியுமே நல்லா ஈவனா, கலர் ஆகுறது உங்களுக்கு டே பை டே வந்து தெரியும். ஸ்கின்ல உள்ள டேன் எல்லாமே ரிமூவ் ஆயிட்டு, ஸ்கின் நல்லாவே வந்து பிரைட்டன் அப்பா இருக்கும். அண்ட் இந்த 3 இன்கிரிடியன்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கின் டோன் இம்ப்ரூவ் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்றத கமெண்ட்ஸ்லயுமே ஷேர் பண்ணுங்க. பாய்.